ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். மாங்காய் ஒரு பெரிய மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த மாங்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஹீட்டு. மாங்காய் பச்சடியில் இருக்கிற இந்த டேஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். கூட நம்ம ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு கட் பண்ணியிருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காயை சேர்த்தியாச்சு. நல்லா ஒரு 3 நிமிஷம் மாங்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். மாங்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது கூட இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மாங்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மாங்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். மாங்காய் நல்லா கொதி வருது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். மாங்காய் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், மாங்காய் வெந்துருச்சான்னு காட்டுறேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தேவை மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இனிப்பாக கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இப்படி ஓரத்துலலாம் எடுத்து விட்டு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொதி வந்துடுச்சு. இப்போ மறுக்க ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துருங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாங்காய் பச்சடி ரெடி. கிட்ஸுக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். இதில் என்னென்ன டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு 4 டேஸ்ட் இருக்குது. மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், நீங்களும் சாப்பிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.